பல்சர் பைக்குகளுக்கென ஒரு பிரத்யேகமான ரசிகர் கூட்டம் இருந்தால் கூட பல்சர் RS200க்குன்னு ஒரு தனியான கூட்டம் இருக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. புதிய பல்சர் RS200 விற்பனைக்கு வந்திருக்கு. 2015 அறிமுகம் செய்யப்பட்ட இந்த மாடல் தற்பொழுது மீண்டும் சிறிய அளவிலான மாற்றங்கள் மட்டும்தான் சேர்த்திருக்காங்க. மற்றபடி எந்த ஒரு டிசைன் வைஸ்ல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படிங்கிறத ஒரு பின்னடைவு. யமஹாவின் R15, கரிஸ்மா XMR 210 போன்ற மாடல்களுடன் ஜிக்ஸர் 155 போன்ற ஃபேரிங் ஸ்டைல் மாடல்களில் குறைந்த விலை சந்தையில் கிடைக்கின்ற இந்த மாடல்களுக்கு கடும் சவாலை RS200 தொடர்ந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. புதிய பல்சர் RS200ல என்ன டிசைன் மாற்றம் செஞ்சிருக்காங்கன்னா, புதிய பாடி கிராபிக்ஸ் மற்றும் கலர்ல கொஞ்சம் மாறுதல்கள் செஞ்சிருக்காங்க. பின்னாடி கொடுத்திருக்க டைல் லைட்ல இப்ப என்ன மாறுதல் செஞ்சிருக்காங்கன்னா, 2 இண்டிகேட்டரும் அதே நேரத்துல பிரேக் லைட்டும் ஒருங்கே இணைந்து செயல்படும் வகையில் வடிவமைச்சிருக்காங்க. இந்த மாற்றத்தை தவிர மற்றபடி டிசைன்ல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. LCD கிளஸ்டர் கொடுத்திருக்காங்க. இதுல கனெக்டிவிட்டி சார்ந்த அம்சங்கள் ஏற்கனவே பல்வேறு பல்சர் பைக்குகள் இடம்பெற்றிருப்பது போன்றே டர்ன் பை டர்ன் நேவிகேஷன், கால், SMS அலர்ட் போன்றவை எல்லாம் சேர்த்திருக்காங்க. புதிய பல்சர் RS200ல தொடர்ந்து 3 விதமான நிறங்கள் கொடுக்கறாங்க. மெட்டாலிக், ஒயிட், ரெட் மற்றும் பிளாக்ங்கிற 3 நிறங்கள். தொடர்ந்து 199.6 cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு என்ஜின் கொடுத்து அதிகபட்சமா 24.5 HP பவர் மற்றும் 18.7 நியூட்டன் மீட்டர் டார்க்க வழங்குது. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்து ஸ்லிப்பர் அசிஸ்ட் கிளட்ச் கூடுதலா கொடுத்திருக்காங்க. சிறப்பான கியர் ஷிஃப்டிங் அனுபவத்தை வழங்குவதற்கு. அதே நேரத்தில் இந்த மாடல்ல பிரேக்கிங் அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா, முன்னாடி 300 mm டிஸ்க் மற்றும் பின்னாடி பாத்தீங்கன்னா 230 mm டிஸ்க் கொடுத்து டூயல் சேனல் ABS உடன் கூடிய ரைடிங் மோடுகள் கொடுத்திருக்காங்க. இந்த ABS ரைடிங் மோடுகள்ல ரெயின், ரோடு மற்றும் ஆஃப் ரோடுங்கிற 3 விதமான ரைடிங் மோடுகள் இருக்கு. முன்புற சஸ்பென்ஷன் அமைப்புல தொடர்ந்து டெலிஸ்கோபிக் ஃபோர்க் தான் கொடுக்கறாங்க. பின்னாடி தொடர்ந்து மோனோஷாக் சஸ்பென்ஷன் தான் இடம்பெற்றிருக்கிறது. மற்றபடி பாத்தீங்கன்னா அடிப்படையில இந்த மாடல்ல வேற எந்த சேஞ்சஸுமே கிடையாது. தொடர்ந்து முந்தைய மாடலை போலவே அமைந்திருக்கின்றது. விலையில மற்றும் தற்பொழுது மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. முந்தைய மாடல் வெறும் 1,74,000 எக்ஸோரூம்ல கிடைத்து வந்த நிலையில் புதிய மாடல் 1,84,000 விலை உயர்த்தியிருக்காங்க. 2025 பல்சர் RS200 பைக்கின் தமிழ்நாட்டின் ஆன் ரோடு விலை ரூபாய் 2,21,000 அமைந்திருக்கின்றது. இதனுடைய போட்டியாளர்கள் அப்படின்னு சொன்னா நேரடியாக கரிஸ்மா XMR மாடலை எதிர்கொள்கின்றது. 210 cc கிடைக்குது இந்த மாடல். இதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 250 cc இருக்க ஜிக்ஸர் SF மாடல் கூட போட்டியாக தான் இருக்கு. ஆனா அந்த மாடல் 250 cc கிடைக்குது. 2,30,000 விலையா அந்த மாடல் அமைந்திருக்கின்றது. இதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா குறைந்த விலையில் கிடைக்கின்ற ஜிக்ஸர் SF மாடல் 155 cc இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா KTM RC200 இருக்கு. மற்றபடி மற்றொரு மாடல் இந்தியாவின் மிகவும் பிரபலமான மற்றும் அதிகமாக விற்பனை செய்யப்படுகின்ற ஃபேரிங் ஸ்டைல் மாடலான யமஹாவின் R15 தான் இருக்கு. இதில் எந்த மாடல் உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாடல் என்பதை நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். தொடர்ந்து மேலதிக ஆட்டோமொபைல் செய்திகளை அறிந்து கொள்ள எப்பொழுதும் இணைந்திருங்கள் ஆட்டோமொபைல் தமிழனுடன்.